Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து functional dependency. இப்போ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். Functional dependencyனா என்ன? அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து practice problems, அப்புறம் closed set of attributes. ஒரு set of attributes நமக்கு கொடுத்திருப்பாங்க. Functional dependency படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆட்ரிபியூட் க்ளோஸர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது ஏன் அப்படி பார்ப்போம்னு சொன்னால் இதுலேருந்து நமக்கு வந்து என்னன்னா நம்ம இப்போது கேண்டிடேட் கீஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ போன வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கீஸில் பார்க்கும்போது ஒரு ரிலேஷனே நமக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து எது சூப்பர் கீ எது கேண்டிடேட் கீன்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்ரிபியூட் க்ளோஷரை யூஸ் பண்ணி கேண்டிடேட் கீஸ் கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த யூனிட்டில் வந்து நார்மலைசேஷன் பற்றி பார்ப்போம். அப்போது வந்து நமக்கு வந்து எந்த நார்மலைசேஷன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதாவது ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மா, செகண்ட் நார்மல் ஃபார்மா, தேர்ட் நார்மல் ஃபார்மா, இல்லை பிசிஎன்எஃப்ஆனு. ஸோ அதுக்கு வந்து இது நமக்கு தேவைப்படும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஈக்குவலன்ஸ் ஆன் செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்படின்னா வந்து ரெண்டு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டு செட்டுமே ஈக்குவலண்ட்டான்னு கேட்பாங்க. அது எப்படி நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கெனானிக்கல் கவர் அல்லது மினிமல் கவர் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் நமக்கு கொடுத்துட்டு அதில் வந்து சில இது ரிடண்டண்ட்டாக இருக்கிறத வந்து திருப்பி டூப்ளிகேட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை நம்ம எலிமினேட் பண்ணுவோம். அதுதான் வந்து கெனானிக்கல் கவர். அதுக்கப்புறம் நான் சொன்னது தான் கேண்டிடேட் கீஸ் ஃப்ரம் த செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். அதாவது இந்த க்ளோஷர் ஆஃப் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து கேண்டிடேட் கீஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கேண்டிடேட் கீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து எல்லாத்துக்கும் பேஸ். நார்மல் ஃபார்ம்ஸுக்கு எல்லாம் எந்த நார்மல் ஃபார்ம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேஸ். ஸோ அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேண்டிடேட் கீ வந்து அதில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.